ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே ஃபேண்டஸியான மூவி. லைக் வந்து ஒரு கடல் கண்ணியை காட்டியிருப்பாங்க, கடல் சீன் காட்டியிருப்பாங்க, அண்ட் ஸ்மக்லிங்கும் இதுல காட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுல அதிகமா வந்து ஒரு லவ் எண்டிங், ஹாப்பி எண்டிங்ல வந்து இந்த நீங்க படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நான் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்வேன். வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன். இது ஒரு ஐரிஷ் லாங்குவேஜோட மூவி. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ வந்து கடல்ல வந்து மீன் பிடிக்கிறவர். அவரோட ஷிப் எடுத்துட்டு கடல்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கப்ப அந்த வலை வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதை பிடிச்சி இழுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வலைக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இருக்கும். அவர் ஷாக்கா பார்ப்பாரு, அந்த பொண்ணு இறந்து கிடக்குறாளா இல்ல உயிரோட இருக்காளா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. பட் அந்த பொண்ணு உயிரோட இருக்கும். அந்த வலையை கழட்டி கீழே இறக்குவாரு. என்னடா இது ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பயப்படணும். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும். சரி, அவன் என்ன நினைப்பானா, யாரோ ஒரு வேளை கடல்ல தள்ளி விட்டாங்களா, ஒரு வேளை இது கடல் கனியா இருக்குமா, இல்ல இந்த பொண்ணு வந்து இங்கே ஏதோ சாவதுக்காக சூசைட் பண்ணிட்டாலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோனை காப்பாத்திட்டு, இருமா நீ வெயிட் பண்ணு, நான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக. அந்த பொண்ணு சொல்ல கையெடுத்து கும்பிட்டு, இல்ல வேணாம், நீங்க டாக்டர்லாம் கூப்பிடாதீங்க, என் உயிருக்கே ஆபத்து, நீங்க வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்குற அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த ஷிப் எடுத்து கூட்டு போயிடுவான். கூட்டு போய் ஒரு காடு மாதிரி இருக்கும். அது வந்து இந்த டவுனை தாண்டி ஒரு வில்லேஜ்குள்ள கூட்டு போவான். கூட்டு போய் அந்த ஒரு வீடு என்னன்னா மரத்தாலா இருக்கும் அந்த வீடு. அந்த மரத்தானா வீட்டுக்குள்ள கூட்டு போய், நீ இங்க இரு, உன்னை யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, நீ எப்போ இங்கேருந்து போகணுமோ போய்க்கோ அப்படின்னு சொல்லுவான். அந்த வீடு யாரோடதுன்னா ஹீரோவோட அம்மாவோடது. அவங்க இறந்துருப்பாங்க. அந்த வீடு அப்படியே பூட்டியே தான் இருக்கும். அந்த வீட்டில் எடுத்து போயிடுவான். இங்கே யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ இங்கே இருந்துக்கோ, உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போய்க்கோன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவான். விட்டுட்டு நேராக ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளோட குழந்தை அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹீரோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக இருந்திருப்பா, அதாவது அவளோட எக்ஸ் ஒய்ஃப். ஸோ ஹீரோக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவன் பேர் வந்து ஹானி. அந்த பொண்ணுக்கு வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும். அந்த குழந்தை வந்து நடக்க முடியாது. லைக் வந்து அந்த வீல் சேர்ல தான் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்க்க போவான். அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவான். அந்த குழந்தை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவான்னா, டயாலிசிஸ் நடந்துட்டு இருக்கும். 2 days வந்து டயாலிசிஸ். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ப்ராப்பர் கிட்னி கிடைக்காது சர்ச் பண்ணி சர்ஜரிக்காக. ஸோ அதனால அப்படியே போயிட்டு இருக்கும். இவனும் ஒரு மீனவன் இல்லையா, இவனுக்கு வந்து அது ஏர்ன் பண்ணணும், இவன் நிறைய சம்பாதிக்கணும். ஆனால் இவன் போறப்பெல்லாம் மீனே மாட்டாது. இவன் என்ன பண்ணுவான், ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுவான். கடல்ல இருந்து காப்பாத்தினால அந்த ஹீரோயின், அவ பேர் வந்து ஆன்லைன் கிட்ட வந்து பேசுவான். இந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், நீங்க வந்து எனக்கு என்னவோ நீ வேற நீங்க வந்து போக மாட்டேன், எப்போ போவேன்னு கேட்டா எனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ போவேன் அப்படின்னு சொல்லுவா. என்னம்மா நீ வேற என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நானே இப்படி கஷ்டப்படுற குடும்பம். அப்ப அந்த பொண்ணு சொல்லுவோம், சரி ஓகே நான் உன் கூட மீன் பிடிக்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து நிறைய மீன் பிடிப்ப, நான் சொல்றதை கேளு, நான் உன் கூட வரேன், நீ மீன் பிடிச்சுன்னா நீ ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். சரி ஓகே டீல் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போவான். கூட்டு போயிட்டு அவ வந்து அங்க போய் படகு ஓட்டிருப்பா. ஒரு பாட்டு பாடுவா. அவர் பாட்டு பாடுவோம். அந்த பாட்டுக்குமே வலைய போடும். நிறைய மீன் மாட்டோம், எக்கச்சக்கமா மீன் பண்றோம். அதுவும் வந்து அந்த ஐலாண்ட்ல வந்து கனவா மீன் வந்து ஃபேமஸ். ஸோ அந்த மீன் வந்து எக்கச்சக்கமா மாட்டோம். அது வந்து நல்ல ப்ராஃபிட். அங்க அவ்வளோ மீன் மாட்டோம். அவங்க கூட்டிட்டு வந்துட்டு அந்த மீன்லாம் எடுத்துட்டு போய் போர்ட்ல கொடுத்துட்டு வந்துருவான். அந்த ஹார்பர் போர்ட்ல கொடுத்துட்டு வித்துட்டு காசோட வீட்டுக்கு வரும். அப்பன்னு சொல்லுவான், நீ ஏதோ அதிர்ஷ்ட தேவதை மாதிரி எனக்கு வந்திருக்க, லைக் நீ வரதால எனக்கு மீன் வருது, இதுக்கப்புறம் நீ வா, நான் வந்து உனக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன்னா அந்த பொண்ணு ஹாப்பி ஆயிடுவா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த எதுவுமே கூட்டு போவோம். நிறைய மீன் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டைம் என்ன ஆகும்னா, அந்த மீன் மாட்டுறப்ப பக்கத்துல இருக்க படகுக்காரங்களாம் பார்ப்பாங்க. வந்து அங்க போலீஸ் ஒருத்தவங்க பார்ப்பாங்க, இவனுக்கு மீனே மாட்டாது, இவனுக்கு எப்படி இவ்வளவு மீன் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவ உடனே என்ன பண்ணுவா, போலீஸ் கண்ணில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக அந்த வலையோட மீனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டோன்னா இவங்க வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேடி பார்த்தா அந்த வலைக்குள்ள பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணை இறக்கிட்டு, என்னது இது, பொண்ணை வச்சு நீ என்ன பண்றேன்னா, இவனை கத்துவான், நான் பொண்ணை வச்சு ஒன்றும் தப்பான தொழில் ஒன்றும் பண்ணலையே, மீன் தானே பிடிக்க வர, ஒரு பொண்ணை கூட்டு வந்து மீன் பிடிக்க போனா தப்பா அப்படி இப்படின்னு. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணா, இவளுக்கு எதுக்கு பயப்படுறான்னு தெரியாது. நீங்களே யோசிப்பீங்க, அவ கடல் கன்னியா இல்ல மனுஷரா என்னன்னே தெரியாது. அப்படியே ட்விஸ்டோட தான் காமிப்பாங்க. இந்த பொண்ணு இப்படி பயந்துட்டு இருப்பாளா. இப்போ அவன் பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் கூட்டு போவான். அந்த பொண்ணை வந்து தூங்க வைக்கிறதுக்காக கதை சொல்லுவான். அப்ப ஏதாவது கதை சொல்லுங்க, அவங்க கதை சொல்லுவாங்க. இவனோட உண்மையான கதையை சொல்லுவான். ஒருத்தர் ஏழையான அப்பா வந்து மீன் பிடிக்க போவாரு. மீன் பிடிக்க போறப்ப அவருக்கு ஒரு பொண்ணு மாட்டோம் வலையில. அது வேற யாரால சும்மா கடல் கண்ணின்னு எலாபரேட் பண்ணி கதை சொல்லிடுவாரு. அந்த குழந்தை கேட்டுனே தூங்கிடும். அந்த பொண்ணு ஆல்ரெடி கடல் கண்ணியை பத்தி நிறைய படிச்சிருக்கும். அந்த குழந்தை ஒரு நாள் என்ன பண்ணா, அப்பா சீக்கிரமா குழந்தைய விட்டுட்டு அவங்க எக்ஸ்பர்ட் கிட்ட விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு, அந்த மரத்தால இருக்க வீட்டுக்கு இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போவாரு. இந்த பொண்ணுக்கு ஃபுட்டு துணிலாம் கொடுக்கறதுக்காக போவாரு. இந்த பொண்ணு என்ன பண்ணா, அந்த வீல் சேர்லயே அவங்க அப்பா ஃபாலோ பண்ண வந்து பார்த்தா இங்க ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அப்பா பேசுறதுலாம் கேட்டுருவாரு. நீ கடல்ல இருந்து வந்த, நீ எல்லாரும் பார்த்து பயப்படுற, நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற அப்படின்னா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கும். அப்பா நமக்கு அன்னைக்கு கதை சொன்னதும் உண்மைதான் போல, கடல் கண்ணி கதை சொன்னாரா, அப்ப வேற யாரும் கிடையாது, இதுதான் கடல் கண்ணி, அப்பா வலையில தான் இந்த கடல் கண்ணி மாட்டி இருக்கு போல அப்படின்னு இந்த குழந்தை இமேஜின் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு லைப்ரரியில போயிட்டு கடல் கண்ணியை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிச்சு
ஒரு வாரத்துக்கு கடல் கண்ணியை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும். அதில் என்னென்னா கடல் கண்ணிங்க வந்து மனுஷங்களை பார்த்துட்டு நம்ம இதில் வந்துட்டாங்கன்னா கடலை விட்டு அவங்க வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து புதைச்சி வச்சுருவாங்க. புதைச்சி வச்சு அந்த ஸ்கின்னு இருக்கிற வரைக்கும் 7 வருஷம் அவங்க வந்து நார்மலாக வந்து கடலுக்கு போக மாட்டாங்க, அவங்க கூடயே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நிறைய படிக்கும் அந்த பொண்ணு. ஸோ இது ஓகே, அப்போ இவங்களுக்கு உண்மையாக ஸ்கின்லாம் இருக்கும் போல அந்த கடல் கண்ணி ஸ்கின் அப்படிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவான் ட்ரெஸ்லாம் கொடுத்துட்டு எதுக்கு நீ பயப்படுற, நீ எதுக்கு பயந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன் லைஃப் நீ நல்லா வாழலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்துடும். வந்தது பார்த்தா ஒரு நாள் அந்த மீசக்காரன் ஒருத்தனை காமிப்பாங்க, ஒரு மாதிரி டரராக காமிப்பாங்க. அவன் யாருன்றத கடைசியில் தான் சொல்லுவான். அவனை காமிப்பாங்க. அப்படியே ஒரு பிளாட் வந்து இவங்க மீன் பிடிக்க பாட்டு பாடுன்னு அதே மாதிரி மீன்லாம் பிடிப்பாங்க. ஒரு நாள் அந்த மீஸ்கார் போட்டில் இருப்பான். போட்டில் இருந்து அவன் கூட்டாளிங்க கூட வந்துட்டு இந்த பொண்ணை பார்ப்பான். பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்து ஒளியும். நான் வந்துட்டு தான் ஆல்ரெடி சொன்னல எதுக்கு பார்த்து ஒளியிற அப்படின்னு சொல்லும்போது அது பொண்ணு அந்த போட்டில் சொல்ல அவன் கிட்ட, நான் ஏன் அவனை பார்த்து ஒளியிறேன்னா அவன் வந்து என் ஹஸ்பண்டு, என் எக்ஸ் ஹஸ்பண்டு, அவன் தானே ரொம்ப கொடுமைப்படுத்தினான், அதனால தான் அவனை விட்டு ஓடி வந்துட்டேன், அதனால தான் அவனை பார்த்து பயப்படுறேன்னு. என்னம்மா நீ இப்படி சொல்கிற, சரி ஓகே நீ அவனுக்காக பயப்படலாம் அவசியம் கிடையாது, உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழு அப்படின்னு சொல்லுவான். ஆன்லைன் வந்து வீட்டில் இருப்ப ஆனி போய் பார்த்துட்டு நீங்கள் கடல் கண்ணி தானே, எங்கள் அப்பா இந்த மாதிரி கதெல்லாம் சொன்னார், ஆல்ரெடி வந்து அந்த ஆன்லைன் கிட்ட சொல்லியிருப்பான் என் பொண்ணுக்கிட்ட உன்னை பற்றி கதெல்லாம் சொன்னேன் அப்படின்வான். நீ கடல் கண்ணி தானே, ஏதாவது உங்களோட ஸ்கின் எங்கே அது மாதிரிலாம் கேள்வி கேட்கும். அந்த பொண்ணுக்கிட்ட பதிலே சொல்ல முடியாது. அப்புறம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஆனி பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு நீச்சலே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடல் சுற்றி இருக்க ஊரில் உனக்கு நீச்சல் தெரியாதாவா, நான் கத்தரேன் தண்ணியில் இறக்கி விடும்போது அவள் காலில் ஒன்று மாட்டோம். அதை எடுத்துட்டு மேலே வருவா. ஒரு பை மாதிரி இருக்கும், பாசையோடு இருக்கும், அது ஃபுல்லாக பாசையாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு மேலே வருவா. அப்போ வந்து இந்த ஆனி கேட்பா, இது என்னது, போய் சொல்லாதீங்க, இது தானே உங்களோட ஸ்கின்னு, இதை நீங்கள் புதைச்சி தானே வைக்க போறீங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி போய் ஆன்லைன் புதைச்சி தான் வைப்பா. உங்களுக்கே இதில் வந்து என்ன தோணும், அவள் வந்து கடல் கண்ணியாக தான் இருப்பானா, எனக்கே அப்படி தான் தோணுச்சு. புதைச்சி வைப்பா. இதை புதைச்சி வச்சிங்கன்னா 7 வருஷம் நீங்கள் இங்கே தானே இருப்பீங்க, போக மாட்டீங்க அப்படின்னா இவன் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே கூப்பிட்டு போயிடுவா. இதோட இருப்பா. அதுக்கப்புறம் ஆனியை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் அவங்க எக்ஸ்வைப் கிட்ட விட்டுருவாரு. ஸோ இப்போ இந்த சீனில் நடக்கும், இவன் ஹீரோத்தோட இருப்பா இல்லையா, இப்போ ஹீரோ இங்கே வருவாங்க. இப்போ அவங்க 2 பேர் பக்கம் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஆகிடும், ஒரு லவ் வந்துடும். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸ் நடக்கும், லைக் இன்டிமேசியாக சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. அவங்க 2 பேரும் காதல் வந்து அவங்க 2 பேரும் அங்கே சந்தோஷமா இருப்பாங்க. அவள் சொல்லுவா, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க உங்க கூட சுற்றுறதால, சொல்ல நீ எதுக்கு மற்றவங்களுக்காக பயப்படுற, நீ வந்து ஹாப்பியாக இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரில் கூட்டு சுற்றிட்டு இருப்பான் டவுன்லாம். அப்போ என்னன்னா அந்த மீசக்காரன் வந்து துரத்திட்டு வருவான். துரத்திட்டே வந்தபோது இவங்க பார்க்க மாட்டாங்க, கண்டுக்காம போயிடுவாங்க. சரி ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ஆனிக்கு வந்து உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இவ கூட கார்ல சுத்திட்டு இருப்பான். அப்போ வந்து இவ சொல்லுவான், இந்த மாதிரி வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க நடக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறம் என்னன்னா ஆனிக்கு வந்து உடம்பு முடியாதாயிடும். சீக்கிரமா அவளுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஸோ அட்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உனக்கு என்ன ஆசை சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, உன் பொண்ணு ஆனி வந்து குணமாகணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகிடும். ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கு ஒரு மாதிரி லவ் வந்துடும், லைக் அவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துடும். இவளுக்கு ஒரு மாதிரி இவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு இவனும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகும்னா இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கும் இல்லையா, இந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் அவங்க எக்ஸ்வைஃப் கிட்ட விடணும். எக்ஸ்வைஃப் வீட்டுக்கு போனால் வீடு பூட்டிட்டு இருக்கும். வீடு பூட்டினதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்வைஃப் வந்து ஒரு பப்ல குடிச்சிட்டு அவன் ஆள் கூட சுற்றிட்டு இருப்பான். கூட்டு போய் அக்கி கூடு ஆனியை போய் தூங்க வைக்கிறக்கிட்ட நீ இங்கே விட்டு போனா கூட்டு போயிடறேன்னு சொல்லிட்டுவா. அந்த பப்லேயே ஆனியை விட்டுட்டுவான். அப்படியே ஆனி அந்த பப்லேயே தூங்கிடுவான். இவனும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து ஹீரோயினை விட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா எங்கேயோ கடைக்கு எங்கேயோ போவான். போனதுக்கப்புறம் ஹீரோயினை தேடி இந்த மீசக்காரங்க வருவான். மீசக்காரன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆன்லைன் என்ன பண்ணுவானா குடுகுன்னு ஓடி போய் ஒரு பாறைக்கு நடுவில் போய் ஒளிஞ்சுப்பான். அவன் ஓடி அப்புறம் தேடி பார்த்தா கிடைக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே ஹீரோ வந்து கடைக்கு போயிருப்பான். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆன்லைனை தேடினா ஆன்லைன் காணாத போயிட்டு இருப்பான். ஸோ ஆன்லைன் தேடி கத்திக்கிட்டே போவான். பார்த்தா ஒரு பாறைக்கு நடுவில் இருப்பான். இங்கே என்ன பண்ணுற பயந்து இருப்பா, என்ன நீ அப்படின்னு கேட்டபோது நீ ஏன் இந்த மாதிரி அந்த மீசக்காரன் வரான். ஆமாம் எனக்கு ஒன்றும் புரியல, ஸ்டார்டிங்லேருந்து அந்த மீசக்காரனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், எனக்கு ஒன்றும் புரியல, நீ கடல் கண்ணி தானே, நீ என்னது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்பான். இங்கே ஒரு சீன் காமிப்பாங்க பப்ல. இந்த குழந்தை தூங்கிடும், இவங்க 2 பேர் போதையில் அந்த கள்ள காதலனும் அவனோட எக்ஸ் ஒய்ஃபும் அந்த குழந்தைய கார்ல கூப்பிட்டு வருவாங்க. கார்ல கூப்பிட்டு வரும்போது இங்க இந்த மீசக்காரன் தேடி இப்படி வந்திருப்பான் காரை தேடிக்கிட்டு. இவங்க 2 பேர் காரும் வந்து மோதல்ல வந்து எக்ஸ் ஒய்ஃப் ஒரு பையன் கூட சுத்திட்டு இருப்பாளா கள்ளக்காதன், அவன் வந்து காரை விட்டு வெளியே போய் விழுந்து அங்கேயே ஸ்பாட் டெத் ஆயிடுவான். ஆனியும் அந்த எக்ஸ் ஒய்ஃபும் வந்து அடிபட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மீசக்காரன் அங்கே வந்து ஓடிடுவான். அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினை தேடி கூட்டிட்டு வந்துருவான்ல ஆன்லைனை ஹீரோ கூட்டு கார்ல வந்துருக்குமே பார்த்தா ஆக்சிடென்ட்டையும் இது எக்ஸ் ஒய்ஃப் கார் ஆச்சுன்னு போய் பார்த்தா குழந்தையும் அவ்வளோ ஆக்சிடென்ட்ல இருப்பாங்க. கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா குழந்தைக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், ஹீரோயின் ஆன்லைனே கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். ஒன்றும் இல்லை, இப்போ இறந்து போனாலும் அவன் எக்ஸ் ஒய்ஃபோட கள்ளக்காதலன், அவனோட கிட்னியும் உன்னோட குழந்தைக்கு ஆப்டானது, அவன் இறந்து போயிட்டான், அவனோட கிட்னி வந்து குழந்தைக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், அவன் குழந்தை நல்லா இருப்பான்னு சொல்லி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சர்ஜரி முடிஞ்சிடும்.
அப்போ என்ன ஆகும்னா அந்த பொண்ணு கண்மொழிக்க 2 நாள் ஆகும். அதுக்குள்ள வந்து இவங்க எக்ஸ் ஒய்ஃப் வந்து அந்த கள்ளக்காதலோட இறுதி சடங்குல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஆன்லைன் வெளியே இருப்பா. அதை மீசக்காரன் அவன் ஹாஸ்பிட்டலில் தேடி வருவா. தேடி வந்தோடனே ஹீரோ வந்து அவனை துரத்தி விட்டுருவான். ஹீரோ வந்து என்ன பண்ணா கூப்பிட்டு கேட்பான், உனக்கும் அவனுக்கு என்ன அப்படின்னு, நீ வந்து ஒரு மர்மைட் தானே அப்படின்னு கேட்கும்போது அப்பா வந்து ரிவீல் பண்ணுவா, நான் மர்மைட்லாம் கிடையாது, நான் மனுஷி அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் என்ன அப்படின்னா, அவன் என் புருஷன்லாம் கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும். எனது புருஷன்லாம் கிடையாது அப்படின்னா, ஆமாம் அவன் என் புருஷன் கிடையாது, எதுக்கு தேடிட்டு வரான் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஹீரோ கோவம் வந்துடும். அப்போ நீ என்னை இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்க, நான் கூட லைஃப்லாம் வாழலாம் நினச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒருத்தர ஆன்லைனை கூப்பிட்டு வந்து ஒரு கடல்லாண்ட அந்த லைட் ஹவுஸ் கிட்ட தள்ளி விட்டு போயிடுவான். அவங்க விட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஆனியை கூப்பிட்டு போய் தூங்க, ஆனியை சர்ஜரியிலேருந்து அனுப்பிடுவாங்க. ஆனி தூங்க வச்சுட்டு ஆனி சொல்லுவா, அப்பா எங்க ஆன்லைன் எங்க, ஏஞ்சல் எங்க அப்படின்னு அப்படி கேட்பா. வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சம்மந்தப்படுத்துவான். அந்த குழந்தை தூக்க மாட்டா, டிவி போடுவா. டிவி போட்ட உடனே டிவியில் வந்து ஒரு சாங் வரும். அது என்னன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சாங். அந்த சாங் கேட்டோடனே இவனுக்கு புல்லரிக்கும். ஏன்னா படகுல போறப்போ ஒரு சாங் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்லைன். அந்த சாங் இந்த டிவியில் போனால் அது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். அப்பதான் புரியுது கடல் கண்ணிக்கு எப்படி ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரியும். ஆனா இந்த சாங் வந்து இவ பாடியிருக்கா, அப்போ இவ கடல் கண்ணி கிடையாது, ஐயோ ஒரு மனுஷாலும் சொல்லிட்டு தேடி அந்த இடத்துக்கு போனா அவங்க இருக்க மாட்டா. அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு தண்ணிக்கு பாறைக்கு நடுவில் அப்படி மூச்சு பேச்சு இல்லாம இருப்பா. அப்புறம் அவன் அந்த ஷிப் எடுத்துட்டு போய் தேடி அப்புறம் அவளை கண்டுபிடிச்சிடுவான். என்ன நான் இருக்கேனா செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, சாரி நான் மன்னிச்சிரு, நீ கடல் கண்ணி கிடையாது, நீ மனுஷாதான், நான் அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சாங் நீ பாடின சாங்க டிவியில் கேட்டேன், அது கேட்டோன்னா நீ மனுஷாலும் சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நீ எதுக்கு அவனை பார்த்து பயந்து வரேன்னா அப்போதான் கம்ப்ளீட் பண்ணுவா. ஆக்சுவலி இவ வந்து ஒரு ட்ரக் சேலரா இருப்பா. கடல் வழியா வந்து இவங்க ட்ரக் கடத்திருப்பாங்க. ஒரு ஃபிளாஷ்பேக்கே சொல்லுவா. அது கடத்தும் போது இந்த மீசக்காரனா இவ கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பெரிய பெரிய கண்ட்ரிக்கு இவங்க கடத்துவாங்க, கடல் வழியா கடத்துவாங்க. அப்போ வந்து போலீஸ் கண்டுபிடிச்சு அந்த ஷிப்பை ஹைஜாக் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணு உடம்புல வந்து மொத்த போதைப் பொருளையும் கட்டி கடல்ல இறக்கி விட்டுட்டு இவன் எதுவுமே இல்லை போதைப் பொருள் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிருவான். இந்த பொண்ணை வந்து நீ கடல்ல இருந்து எப்படியாச்சும் நீந்தி மேலே, இந்த பொண்ணுக்கு நீச்சல் பயங்கரமா தெரியும், கடல்ல நீச்சல்லாம் அடிப்பா. அதை நினைச்சிட்டு அந்த பொண்ணு கடல் கல்வி நினைச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கீழே போயிருப்பான். அந்த டைம்ல ஹீரோ வந்து வலை போட்டு மீன் பிடிக்கும் போது அந்த வலையில இவ மாட்டியிருப்பா. அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கழட்டி விட்டு அந்த வலையில போய் அவ மாட்டிக்கிட்டு அவ உயிர் தப்புவா. ஸோ அந்த ட்ரக்ஸ்லாம் பல கோடி அதை தேடி தான் வந்து இவனை கொல்றதுக்கு வரான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஷாக் ஆகிடும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவான், எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் வந்து அப்படியே தான் இருக்கேன், நான் உங்ககிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படிலாம் சொன்னோம். எனக்கு ஹீரோ ஒரே லவ் ஆகி கட்டி பிடிச்சிடும். அவனை எப்படியா இதுல இருந்து காப்பாற்றுறதுக்குள்ள அந்த மீசக்காரன் உடனே இந்த ஷிப்க்கு வந்துடுவான். ஷிப்க்கு வந்துடுவோடனே இங்கே ஒரே சண்டை நடக்கும். என் ட்ரக்ஸ் எங்கன்னு கேட்பான். அதுக்குள்ள போலீஸ் வந்து இவங்களை எல்லாம் கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கும். இவன் போய் ஜீசஸ் கிட்ட வேணுவான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடும். அந்த பொண்ணு எந்த கண்ட்ரினே தெரியாது. இவன் கல்யாணம் பண்ணிட்டா இவன் இந்த கண்ட்ரி ஆயிடுவா, அந்த குடியுரிமை பெற்றுவான்னு சொல்லிட்டு ஷிப்லேயே வந்து மீனவர்களுக்குலாம் முன்னாடி வந்து அந்த ஆன்லைனை வந்து அவன் பொண்ணு முன்னாடி வந்து ஒரு மர்மைட் ட்ரெஸ்ல வந்து அவன் கல்யாணம் பண்ணுவான். ஸோ அதோட ஹாப்பி எண்டிங்ல முடியும். ஸோ படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.